அண்ணாமலையை பற்றி நான் அப்படி சொல்லவே இல்லை. ஏதோ சூழ்ச்சி நடக்கிறது. நீலி கண்ணீர் வடித்த வானதி சீனிவாசன் நெத்தியடி பதில் கொடுத்த வி த லீடர்ஸ். வணக்கம் நண்பர்களே. வி த லீடர்ஸ் என்ற இயக்கத்தை தொடங்கியிருக்கும் அண்ணாமலை வருகிற ஜூலை மாதம் முதல் என்னுடைய அதிரடி அரசியல் தொடங்க போகிறது என்றும் அறிவித்திருக்கிறார். அது மட்டுமின்றி தன் மீது நம்பிக்கை வைத்து தனது இயக்கத்தில் உறுப்பினரான அனைவருக்கும் அவர் நன்றியை தெரிவித்திருக்கிறார். அதோடு வரப்போகிற மக்களவைத் தேர்தலில் தான் தனது கட்சி களமிறங்கும் என்று அண்ணாமலை ஏற்கனவே அறிவித்த நிலையில் கடந்த சில தினங்களாக விரைவில் நடக்க இருக்கும் 6 தொகுதி இடைத்தேர்தலில் களம் இறங்கப் போவதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வந்தன. அதோடு 6 மாதத்திற்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலில் அவரை களமிறக்க சொல்லி ஆதரவாளர்கள் வலியுறுத்துவதாகவும் ஆயிரக்கணக்கான வேட்பாளர்கள் களமிறங்க தயாராக இருப்பதாகவும் அதையடுத்து அண்ணாமலை அது குறித்த பரிசீலனையில் ஈடுபட்டு வருவதாகவும் ஊடகங்கள் செய்தி பரப்பி வந்தன. இதற்கெல்லாம் தற்போது அண்ணாமலை ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். அவர் கூறுகையில், உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று ஆயிரக்கணக்கானோர் விருப்பம் தெரிவிக்கிறார்கள். அதே சமயம் லட்சக்கணக்கானோர் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதை விரும்பவில்லை. சரியான நேரம் பார்த்து சரியான சமயத்தில் தான் தேர்தல் களத்தில் இறங்க வேண்டும் என்று தங்களது கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். அதனால் தேர்தலை சந்திக்கும் விவகாரத்தில் அவசரப்பட மாட்டோம். கட்சி கட்டமைப்பை வலுவாக உருவாக்கிவிட்ட பிறகுதான் களத்தில் இறங்குவோம் என்று கூறியிருக்கிறார் அண்ணாமலை. மேலும் இந்த இயக்கமானது மிகப்பெரிய நம்பிக்கை கனவுகளோடு களம் இறங்கப் போகிறது. அதனால் ஒருபோதும் நாங்கள் பொய்த்து போக மாட்டோம். எங்களை பொறுத்தவரையில் பொது சேவைக்கு வந்துள்ளோம். அதனால் அடித்தட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதே எங்களது செயல்பாடாக இருக்கும். தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் போதுமான கல்வி இல்லை. பல பள்ளிகள் அடைக்கப்பட்டு வருகிறது. அதேபோல் விவசாயிகள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி வருகிறார்கள். போதுமான தண்ணீர் இல்லாமல் விவசாய நிலங்கள் தரிசாக கிடக்கின்றன. இப்படி அடித்தட்டு மக்களின் வாழ்வாதார பிரச்சினை கண்டு கலங்கி நின்ற போதுதான் இந்த லீடர்ஸ் அமைப்பை தொடங்கினேன். அதையடுத்து இந்த வி த லீடர்ஸ் இயக்கம் தொடங்கப்பட்டு மக்களுக்கு பல தொழில்களுக்கான பயிற்சி கொடுத்தேன். இதில் 100கணக்கான இஸ்லாமிய பெண்கள் கூட தையல் பயிற்சி பெற்றார்கள். அந்த அளவுக்கு அனைத்து மதத்தினருக்கும் சமமாக செயல்படுத்தினோம். என்றாலும் தாங்கள் பயிற்சி பெற்ற சான்றிதழ் கொடுத்த நிகழ்ச்சியில் அந்த சகோதரிகள் யாரும் பங்கேற்கவில்லை. அவர்களுக்கு நாங்கள் சான்றிதழ் கொடுக்கக்கூடிய புகைப்படங்கள் வெளியானால் அவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதனால் அதை தவிர்த்து விட்டேன் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, அரசியல் என்பது ஒரு மக்கள் சேவையாகும். அதை முதல் நோக்கமாக குறிக்கோளாக கொண்டுதான் இந்த லீடர்ஸ் இயக்கம் தொடங்கப்பட்டு இப்போது இன்னும் விரிவுபடுத்தப்பட்டு அரசியல் கட்சியாக உருவெடுக்கப் போகிறது. ஒரு இயக்கம் என்கின்ற போது குறைவான மக்களுக்கு மட்டுமே சேவை செய்ய முடியும். ஆனால் அரசியல் கட்சியாக அதை மாற்றி மக்களின் ஆதரவு பெற்று வெற்றி பெறும்போது தமிழ்நாடு முழுக்க உள்ள மக்களுக்கு நம்மால் உதவி செய்ய முடியும். அதனால் இந்த லீடர்ஸ் என்ற இயக்கத்தை பொறுத்தவரை முழுக்க சேவை நோக்கம் உள்ள உறுப்பினர்களால் ஒன்றிணைக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, என்னுடைய இளமை காலத்தில் கிராமத்தில் நான் பட்ட கஷ்டங்கள், சந்தித்த பிரச்சனைகள் போன்ற பாதிப்புகள் தான் இந்த லீடர்ஸ் என்ற இயக்கம் உருவாக்க காரணமாக அமைந்தது என்றும் தெரிவித்துள்ளார். இது ஒரு புறம் இருக்க, பாஜகவிலிருந்து அண்ணாமலை விலகியதால் எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று நயினார் நாகேந்திரன், தமிழிசை, வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலரும் அண்ணாமலைக்கு எதிரான செய்திகளை பரப்பிக் கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக வானதி சீனிவாசன், அண்ணாமலையால் பாஜக வளர்ந்ததாக சொல்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர் இந்த கட்சியில் இணைவதற்கு முன்பே நாங்கள் வளர்த்து வைத்திருந்தோம். அவரை நம்பி பாஜக இல்லை. அதோடு அவர் புதிய அக்கட்சி ஆரம்பிக்க போவதால் பாஜகவில் உள்ள நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாம் அவர் பக்கம் சென்று விட்டதாக சொல்வதை ஏற்க முடியாது. அப்படி யாரும் செல்லவில்லை. அதோடு ஏற்கனவே தேர்தலில் 2 முறை தோல்வி அடைந்ததனால்தான் மீண்டும் தோல்வி அடைந்துவிடக் கூடாது என்று அவர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மறுத்துவிட்டார் என்று அண்ணாமலை குறித்து ஒரு பேட்டியில் கூறியிருந்தார் வானதி ஸ்ரீனிவாசன். ஆனால் இப்போது அதை அவர் மறுத்துள்ளார். குறிப்பாக அண்ணாமலையின் வி த லீடர்ஸ் உறுப்பினர்கள் வானதியின் இந்த கருத்துக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து தற்போது அப்படி எந்த செய்தியும் நான் வெளியிடவில்லை, இது எனக்கும் அண்ணாமலைக்கும் இடையே மோதலை உருவாக்க சில ஊடகங்கள் திட்டமிட்டு பரப்பிவிடும் வதந்தி என்று எஸ்கேப் ஆகி வருகிறார். இந்நிலையில் வானதி ஸ்ரீனிவாசன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், அண்ணாமலை பாஜகவில் மிக சிறப்பாக செயல்பட்டவர். குறிப்பாக சட்டமன்ற தேர்தலில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது திடீரென்று நான் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற போது என்னுடைய தொகுதியில் அண்ணாமலை தீவிரமாக களப்பணியாற்றினார். பாஜக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அவர் சூறாவளி பிரச்சாரம் செய்தார். என்றாலும் கூட தமிழ்நாட்டில் ஏற்பட்ட சினிமா சுனாமி அரசியல் காரணமாக விஜய் முதலமைச்சராகிவிட்டார். இது எல்லாமே எதிர்பாராத விதமாக நடந்தது. மக்களின் சினிமா மோகத்தினால் நிகழ்ந்தது. அதோடு அண்ணாமலையை பொறுத்தவரை தமிழ்நாடு அரசியலை நன்றாக கணிக்கக்கூடியவர். குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் எதிர்பார்த்த தொகுதி ஒதுக்கப்படவில்லை என்று தனது குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார். அதன்
அதன் காரணமாக நான் போட்டியிட்ட தொகுதியில் கூட அவரை போட்டியிட சொன்னேன். ஆனால் கட்சி மேலிடம் நான் கேட்ட தொகுதியை ஒதுக்காத போது வேறு எந்த தொகுதியும் எனக்கு தேவையில்லை என்று கூறிவிட்டார். இதற்கு இன்னொரு காரணமும் உண்டு. அண்ணாமலையை பொறுத்தவரை திராவிட அரசியலுக்கு நேரெதிரானவர். அதனால்தான் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி கடந்த மக்களவைத் தேர்தலில் தனி கூட்டணி அமைத்தார். அதோடு தற்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருப்பதனால்தான் அவர் போட்டியிடக்கூட விரும்பவில்லை என்று நான் கருதுகிறேன். என்றாலும் அண்ணாமலைக்கு என்று ஒரு ரசிகர் கூட்டமும் தொண்டர் கூட்டமும் உண்டு. அந்த அளவுக்கு அவரது அரசியல் அவர்களை கவர்ந்தெழுத்து வருகிறது. அதோடு அண்ணாமலை புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்பது பாஜகவில் உள்ள பெரும்பாலானோர் அவரது இயக்கத்தில் இணைந்து விட்டார்கள். காரணம் அண்ணாமலை மீது அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள நம்பிக்கைதான். அதற்காக பாஜகவில் உள்ள நாங்களும் மக்களுக்காக உழைக்கத்தான் செய்கிறோம். இருப்பினும் மக்களின் நம்பிக்கை என்பது முக்கியமானது. அப்படித்தான் விஜய் மீது நம்பிக்கை வைத்து ஓட்டு போட்டார்கள். அதே போன்று அண்ணாமலை மீதும் ஒரு நம்பிக்கை இருப்பதாகவே நான் கருதுகிறேன். அண்ணாமலை பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்தாலும் எப்போதுமே என்னுடைய தம்பியாகத்தான் இருக்கிறார். அதனால் தான் அவரது அன்பு கூட்டத்தில் கூட நானும் இருப்பதாக கூறினேன். அதனால் என் தம்பி அண்ணாமலை பெரிய தலைவர் என்பதில் எனக்கு சந்தோஷம்தான். என்றாலும் சில ஊடகங்கள் அண்ணாமலை குறித்து நான் தவறான கருத்து வெளியிடுவதாக வதந்திகளை பரப்புகிறார்கள். என்னை பொறுத்தவரை அண்ணாமலை பாஜகவிலிருந்து வெளியேறியதால் அவர் மீது கோபமோ அவர் புதிய கட்சி ஆரம்பிக்க போகிறார் என்பதால் அவர் மீது பொறாமையோ எதுவுமே எனக்கு கிடையாது. ஆனால் பாஜக உள்ள சீனியர்கள் மொத்தமாக அண்ணாமலை மீது பொறாமையில் இருப்பது போன்று சில செய்தி வெளியிட்டு கலகத்தை ஏற்படுத்துகிறார்கள். இது எல்லாமே எங்களுக்கிடையே பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்று செய்கிற சதியாகும் என்று கூறியிருக்கும் வானதி சீனிவாசன், சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை எதிர்பார்த்த தொகுதி கிடைக்கவில்லை. அதனால் நான் போட்டியிட்ட தொகுதியை அவருக்கு கொடுக்க முன்வந்தேன். அப்படிப்பட்ட நானா அண்ணாமலையின் வளர்ச்சி மீது பொறாமைப்படுவேன்? அதனால் என் தம்பி அண்ணாமலையும் என்னையும் பிரிப்பதற்கு ஊடகங்கள் செய்யும் சதி ஒரு நாளும் எடுபடாது. காரணம், என்னை பற்றி அண்ணாமலைக்கு நன்றாக தெரியும் என்று ஒரு செய்தி வெளியிட்டு திடீர் பல்டி அடித்துள்ளார் வானதி சீனிவாசன். அடுத்த செய்தி, 4 தொகுதிகளில் இடைத்தேர்தல் தடையா? உயர் நீதிமன்றம் போட்ட உத்தரவு. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட 4 எம்எல்ஏக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இதனால் அவர்களின் எம்எல்ஏ பதவியை பறிக்க தயாரானார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் அவர்களோ தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார்கள். இந்த நிலையில் இந்த 4 தொகுதிகளிலும் இடைத்தேர்தலில் நடத்த தமிழக தேர்தல் ஆணையம் தயாராகி வருகிறது. இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சென்னை உயர் நீதிமன்றத்தில் ராஜினாமா செய்த 4 தொகுதிகளிலும் இடைத்தேர்தல் தள்ளி போட வேண்டும். காரணம், இதன் பின்னணியில் மிகப்பெரிய குதிரை பேரம் நடைபெற்றுள்ளது. அதனால் இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனு மீதான விசாரணை நேற்று நடைபெற்றது. அப்போது நீதிபதிகள் இடைத்தேர்தலை தள்ளி போட முடியாது, திட்டமிட்டபடி தேர்தல் நடக்கும். அதே சமயம் தங்களது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த 4 பேர் மட்டுமின்றி அவர்களின் ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்ட சபாநாயகர் பிரபாகரன் ஆகியோர் நீதிமன்றத்தில் விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளார்கள்.